நம்முடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. அப்போவும் நம்ம வெற்றி பெற்றோம். மக்கள், தருமபுரி மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சீங்க. உங்களால் தான் வெற்றி. போன முறை செந்தில்குமார் வெற்றி பெற்றாருன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தோழர்கள், இவங்க அத்தனை பேருமே காரணம், பொதுமக்கள்லாம் காரணம். இந்த முறை நம்முடைய கூட்டாளிகள், எதிராளிகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. ஆனால் இந்த முறை நாம் குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். செய்வீங்களா? நீங்கள் நல்லா சொல்லுவீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் தடங்காம் சுப்பிரமணியம் அவர்கள் கழக வேட்பாளராக தலைவர் அவர்கள் நிப்பாட்டினார். அவருக்கான வெற்றி வாய்ப்பை நம்ம தவற வெட்டிட்டோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஏமாந்துட்டீங்க. மறுபடியும் ஒரு முறை ஏமாறாதீங்க. இந்த முறை சட்டமன்ற வேட்பாளர் இல்லைனா கூட நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சிப்காட் தொழிற்பேட்டையில் ரூபாய் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி செய்யப்பட்டு. வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லைம்மா, துண்டு இருக்கு. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி இப்போ புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ எனக்கு ஒரு துண்டு கொடுங்கப்பா. சிப்காட் தொழிற்பேட்டையில் ரூபாய் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 36 கோடி மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதியமான் கோட்டம் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் முக்கியமான ஒரு சாதனை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவருடைய முயற்சியால் தொடர்ந்து நானும் இங்கே வந்து அரசு அதிகாரிகளோட ஆய்வு செஞ்சதில் மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் முயற்சியில் ரூபாய் 775 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொப்பூர் கணவாயில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான். அதே போல 7780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இதையும் செஞ்சது நம்முடைய கழக அரசு. இப்படி பல சாதனைகளை நாம் செஞ்சிருக்கிறோம். இப்போ சில வாக்குறுதிகளை நான் கொடுக்குறேன். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னென்ன செய்வேன்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில வாக்குறுதிகளை மட்டும், முக்கியமான வாக்குறுதிகளை மட்டும் இங்கே சொல்றேன். மொரப்பூர் ரயில் நிலையத்தையும் தருமபுரி ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் புதிய அகல ரயில் பாதை அமைத்து தரப்படும். சிப்காட்டில் மேலும் பல நிறுவனங்கள் தொடங்க வழிவகை செய்யப்படும். தருமபுரி சேலம் 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றி தரப்படும். 4-வே லேன் இருக்குமா, அதை இப்போ 6-வே லேனாக மாற்றி தருவோம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல மழைக்காலங்களில் காவிரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை ராட்சச குழாய்கள் மூலம் இந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயனடைய ஒரு திட்டம் கண்டிப்பாக தட்டப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் இருக்கா? ஏன் அந்த நம்பிக்கை இருக்குன்னா, 2021 உங்களுக்கு தெரியும், தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதி கடும் நிதி நெருக்கடி, கோவிட் பெருந்தொற்று, 2வது பேரலை. அப்போ ஒன்றிய பிரதமர் நம்ம அத்தனை பேரையும் வந்து விசாரிச்சாரா, வந்து பார்த்தாரா, என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் சிறையில் மாதிரி அடைஞ்சு கிடங்க, 6 மாசம் யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்கன்னு சொன்னாரா? யாருக்காவது ஏதாவது வேலை வெட்டி இருந்துச்சா? வேலை இல்லை. அனைத்து கடைகள் எல்லாத்தையும் மூடிட்டார். ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்பெல்லாம் வருவாரு? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.